ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 7. இதில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு ஒரு டேபிளை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அண்ட் அதோட வித்து ஹைட்டெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அண்ட் அதை வந்து கொஞ்சம் எப்படி வந்து ஆல்ட்ரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கிளியராக HTML மட்டும் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம VS கோடில் HTML டேகும் பாடி டேகும் ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் H1 நம்ம டேபிள் ஃபார்மேட் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். அண்ட் இதுக்கப்புறம் டேபிள் அப்படின்ற ஒரு ப்ரீ டிஃபைனான டேக் இருக்குது, அதை கொடுத்துட்டு அண்ட் TH அப்படின்ற ஒரு டேகை வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். THோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஹெட், அதாவது டேபிளில் ஒரு ஹெட் மாதிரி இது வந்து கொஞ்சம் டார்க்காக வந்து ஒரு போல்டாக தெரியும் நம்மளுக்கு. ஸோ வந்து நம்ம இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். நான் அந்த TH டேகுக்குள்ளே ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துக்க போகிறேன். ஸோ இது வரைக்கும் எப்படி நம்மளுக்கு வியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ரன் பேஜ் க்ரோம் பேஜில் போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு நம்ம பேஜ் வந்து ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம H1 கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்னு சொல்லிட்டு H1 டேக்ல பெருசாக வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம அதுக்குள்ளே TH டேகுக்குள்ளே கொடுத்துருந்தோம்ல, அது ஷார்ட்டாக வந்து காட்டியிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம டேபிளாக மாற்ற போகிறோம் அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம TR அப்படின்றத வந்து கொடுத்துக்க போகிறோம். TR டேக் வந்து எதுக்காகனா, டேபிள் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரோ இருக்கும் அண்ட் காலம் இருக்கும். ரோனா என்ன மேலே இருந்து கீழே அண்ட் காலம்னா என்ன சைடில் இருந்து எண்டு வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால நம்ம ஒரு TR வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிட்டேன், ஒரு ரோவை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே காலமுக்கு வந்து நம்ம TDன்னு சொல்லிட்டு கொடுப்போம், டேபிள் டேட்டா. TRக்கு வந்து டேபிள் ரோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஸோ அந்த TDக்குள்ளே நான் டேபிள் டேட்டா 1ன்னு சொல்லிட்டு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டோம். இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு என்ன ஷோ ஆகுதுன்னு சொல்லி பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பாருங்க. அப்போ நம்ம அவுட்புட் வந்து வியூ ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே டேபிள் டேட்டா 1ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு ரோ எது காலம் எதுன்னு சொல்லிட்டு சரியாக தெரிஞ்சிருக்காது. ஸோ அது எப்படி நம்ம டேபிளோட சிம்பிளாக ஒரு வியூ பார்க்கலாம், அதாவது ஒரு பார்டர் லைனை வச்சு பார்க்கலாம். ஸோ நான் டேபிள் அப்படின்ற டேகுக்குள்ளே தான் நம்ம டேபிள் ஏதாச்சும் எடிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டேபிள் அந்த டேகுக்குள்ளே தான் வந்து நம்ம எடிட் பண்ண முடியும். ஸோ டேபிள் கொடுத்துட்டு அண்ட் பார்டர் ஈக்குவல் 1 பிக்சல் அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இது எப்படி வியூ ஆகுன்னு சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். அண்ட் பார்த்தீங்களா நம்மளுக்கு நம்ம டேபிள் வந்து நம்ம வந்து ஒரு ரோ கொடுத்ததுனால அப்படி வந்துருச்சு. டேபிளோட ஹெட் வந்து நம்மளுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுற்றி அலைன், அதாவது பார்டர் வந்து வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ஒன்று ப்ரீஃபாக நம்ம இது வரைக்கும் ஒரே ஒரு காலமாக தான் கொடுத்தோம். இப்போ நம்ம 3 காலமாக கொடுத்துக்கலாம். ஸோ அதை நான் காப்பி பண்ணி அண்ட் அதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அதுவே எதுக்குள்ளே பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அந்த டேபிள் ரோவை டேகை நான் மேலே ஓப்பன் பண்ணி அந்த எண்டில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஃபுல் வேலையும் நம்மளுக்கு எங்கே நடக்குதுன்னு நோட் பண்ணுங்கள். டேபிள் அப்படின்ற டேகுக்குள்ளே ரோ அப்படின்ற டேகுக்குள்ளே காலம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட பேஜ், அதாவது க்ரோம் பேஜில் போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு 3 காலம் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஒரு ரோவில் 3 காலம் வந்து அலோகேட் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்ற டேபிள் வந்து ஹெட் இருக்குல்ல, அது வந்து நம்மளுக்கு மேலேயே ஒரு சைடாக வந்து அலைன் ஆகிருக்கு. இப்போது நம்ம டேபிள் ஃபார்மேட் பார்க்குறதுனால நம்ம இங்கே கொடுத்த அந்த TH எடுத்துகிட்டு நம்ம அந்த ரோக்குள்ளே நான் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் நம்ம இதை ஃபுல்லாக வந்து ரோவில் காலம் ரெண்டுமே காப்பி பண்ணி அந்த டேபிளுக்குள்ளேயே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போது அதே மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோமா, ரோ பாருங்கள், நம்ம ரோக்குள்ளே தான் வந்து பண்ணியிருக்கோம், டேபிளுக்குள்ளே தான் எல்லா வேலையும் நடக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு தூக்கிட்டு நான் செகண்டுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். அண்ட் இதே மாதிரி நான் வந்து திருப்பி அதை காப்பி பண்ணி நான் வந்து டேபிளுக்குள்ளேயே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் நம்ம அதை தேர்டுன்னு சொல்லிட்டு வந்து மாற்றிக்க போகிறேன். இப்போது எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ இதை சேவ் பண்ணி இது என்ன மாதிரி வியூ ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தீங்களா ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு. அண்ட் அதுக்குள்ளே டேபிள் டேட்டாவும் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இது பார்க்க ஒரு டேபிள் மாதிரியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதையும் நம்ம எப்படி இன்னும் பண்ணலாம் அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம். பேசிக்லேருந்து கொஞ்சம் அட்வான்ஸ் அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நிறையா இருக்கும். ஸோ வந்து பேசிக் தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு லாஸ்ட் வீடியோ வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நம்ம இந்த 2 டேபிளாக நம்ம பார்த்துடலாம். ஸோ இதை ஃபுல்லாக நான் காப்பி பண்ணி எங்கேருந்து காப்பி பண்ணணும்னா அந்த டேபிள் அந்த H1லேருந்து நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். H1லேருந்து காப்பி பண்ணி டேபிள் எண்டு வரைக்கும் காப்பி பண்ணி நான் அண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இப்போ அதே மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட் 2 கிடச்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு ஒரு டேபிளும் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம டேபிள் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பேசிக் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டேபிளோட வித்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் ஹைட்டை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் நம்ம டேபிளை ஆல்டர் பண்ணணும்னா நம்ம டேபிளோட வித்தை தான் இன்க்ரீஸ் பண்ணணும் அண்ட் டேபிளோட ஹைட்டை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும் நம்ம டேபிள் டேகுக்குள்ளே தான் பண்ணணும். இப்போ நான் டேபிள் டேகுக்குள்ளே வித்து வந்து 800 டபுள் கோட்ஸில் வந்து கொடுத்துக்கிட்டேன். அண்ட் ஹைட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் 100 நான் வந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்கள். நம்மளோட டேபிளில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வித் 800 வித் வந்து நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு அந்த ஹைட்டுமே வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சு. டேபிளில் டேட்டா டேபிள் 1 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தோமா, இப்போ டேபிளுக்குள்ளே எப்படி நம்ம இமேஜை வந்து ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபோல்டருக்குள்ளே இமேஜ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குது, நான் இமேஜ் JPG இருக்குது. அதை நான் அந்த TD அதாவது காலமுக்குள்ளே அந்த இமேஜ் சோர்ஸ் ஈக்குவல் டு என்ன இமேஜ் நேமோ அதை வந்து கொடுத்துட்டு JPGயா PNGயான்னு சொல்லிட்டு பார்த்து கொடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி நான் வந்து அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பாருங்களேன். நம்மளுக்கு அந்த காலமுக்குள்ளே அதாவது TDக்குள்ளே கொடுத்ததுனால அந்த TDக்குள்ளே வந்து 3 இமேஜும் வந்து அலைன் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம இமேஜஸுமே வந்து ஆட் பண்ணி அண்ட் டேபிளோட வித்தை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த வித்து கொஞ்சம் அப்படியே நம்ம எப்படி சொல்ல 3 பார்ட்ஸாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். அந்த வெப்சைட்டையே 3 பார்ட்டாக பிரித்து நம்ம வந்து நம்ம கண்டென்ட்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரிலாம் வந்து இந்த டேபிளை யூஸ் பண்ணி நிறைய பெனிஃபிட் இருக்குது. இந்த டேபிளை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு 3 பார்ட் இல்லை 4 பார்ட் இல்லைனா எந்த மாதிரி வேணால் மாற்றிக்கலாம். டேபிளோட இந்த வித்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். நான் 900 கொடுத்துக்கிட்டு இதை நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேபிளோட வித்து வந்து 900க்கு வந்து நம்மளுக்கு அலைன் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஹைட்டும் வந்து போட்டு பார்த்து நான் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் ஹைட் ஈக்குவல் டு 300 வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் 300 கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட வெப் பேஜ் வந்து 300 ஹைட் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்து இமேஜஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 செக்டாராக வந்து பிரியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து அட்வான்ஸ் லெவல் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த அட்வான்ஸ் லெவல் இதில் வந்து 4 டைப் ஆஃப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். HTML அட்வான்ஸ் லெவல். ஸோ நம்ம இது வரைக்கும் போட்டிருந்த பேசிக் கோட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம டேபிள் அப்படின்ற ஒரு டேகை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம H1ல என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி வந்து கொடுத்துக்கிறேன். டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டேபிளுக்குள்ள 4 டைப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கால் ஸ்பேன் அண்ட் ரோ ஸ்பேன் அண்ட் செல் ஸ்பேடிங் அண்ட் செல் ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப் வந்து நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டேபிளுக்குள்ள இப்போ நான் TH அப்படின்னு நம்மளுக்கு என்னன்னு தெரியும். THனா டேபிள் ஹெட். அதை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டு அந்த டேகுக்குள்ள நான் டைம் டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹெட்டிங் வந்து கொடுத்துக்க போகிறேன். ஆக்சுவலாக நம்ம இதில் என்ன கான்செப்ட் வச்சு பார்க்க போகிறோன்றத நான் ஒரு இமேஜை வந்து காட்டுறேன். நம்ம இதில் கொடுத்துருக்க டைம் டேபிள் அண்ட் ஹவர்ஸ், லஞ்சு, ப்ராஜெக்ட், சயின்ஸ் மேக்ஸ், மண்டே டியூஸ்டே இதே மாதிரி டேபிள் என்ற டேகை வச்சு நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இந்த டைம் டேபிளை. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இமேஜை பார்த்து ஸ்டெப்பாக வந்து பண்ண போகிறோம். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து கோடிங் டேக்ஸ் பார்க்கலாம். டைம் டேபிள் கொடுத்துருந்தா அந்த டேகை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து வந்துருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம வந்து அந்த இமேஜ் மாதிரியே பண்ண போகிறோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு டேபிள் மாதிரி வியூ ஆகிறதுக்காக நம்ம பார்டர் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ பார்டர் ஈக்குவல் டு நான் வந்து 1 பிக்சல் வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதை சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து அதே மாதிரி அந்த டைம் டேபிளுக்கு மட்டும் நம்ம சுற்றி பார்டர் வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பேசிக் டேக் தெரியும்னால நம்ம TR வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். அண்ட் TDக்குள்ளே நான் மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடேன்னு வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ரோ எப்படின்னு தெரியும் அண்ட் TD கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம TD ஹவர்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹவர்ஸையும் நம்ம வந்து இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஜை சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த டேக்ஸ்லாம் வந்து யூஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி அலைன் ஆயிருக்கு. ஸோ இது எப்படி நம்ம மாற்றுறதுன்றத டைம் டேபிள் நம்மளுக்கு சென்டரில் தான் அந்த இமேஜில் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டைம் டேபிள் சென்டரில் வரதுக்காக நான் கால் ஸ்பேன் அப்படின்றத யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்குள்ளே நான் 3 கொடுத்துக்கிறேன். அண்ட் கால் ஸ்பேன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா காலம்னா நம்மளுக்கு தெரியும் TDன்றது. ஸோ அந்த TD 3 காலம் ஸ்பேஸை வந்து குடு அந்த டைம் டேபிள் இருக்கிற டேகுக்கு வந்து 3 காலம் ஸ்பேஸை வந்து குடு. புரியுதா? 3 TD அதாவது 3 டேபிள் டேட்டாவோட ஸ்பேஸை இந்த டைம் டேபிளுக்கு மட்டும் அலாகேட் பண்ணு அப்படின்றது தான் அதோட உத்தரவு. ஸோ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து 3னால அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் மூவ் ஆயிருக்கு. ஸோ இதுவே நம்ம கொஞ்சம் அதிகமாக கொடுத்து பார்க்கலாம். ஒரு அதே மாதிரி டேபிளும் சின்னதாக இருக்கிறதுனால டேபிளோட வித்து வந்து நம்ம ஒரு 800 வந்து கொடுத்துக்கிறேன். டேபிள் வந்து பெருசாகிறதுக்காக. ஸோ 800ல் நான் அந்த டைம் டேபிள் வந்து எனக்கு சென்டரில் வரதுக்கு நான் 500 கொடுத்துட்டேன். அண்ட் 800ல் 400 தான் பாதி. ஸோ நடுவில் ஒன்று வரதுக்காக நான் வந்து 500 வந்து கொடுத்துக்கிட்டேன். ஸோ இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு டைம் டேபிள் அப்படின்றது நம்மளுக்கு சென்டரில் வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு ஹவர்ஸ் மட்டும் தான் மிஸ் ஆகுது. அது வந்து ஒரே ரோல வந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், மண்டே, டியூஸ்டே எல்லா ஹவர்ஸ்லாம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சயின்ஸ், மேக்ஸ், சயின்ஸ் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து வரணும். அண்ட் ஹவர்ஸ் வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே ஒரு ரோ ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து ஆக்குப்பை ஆகணும். ஸோ இது பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு TR வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஒரு ரோ. இப்போ இன்னொரு ரோக்குள்ளே நம்ம சயின்ஸ், மேக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த இன்னொரு ரோக்குள்ளே நிறைய TDயை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அண்ட் சயின்ஸு, மேக்ஸு அந்த மாதிரி வந்து எல்லாம் அதுக்குள்ளே என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் நம்ம கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு சயின்ஸு, மேக்ஸு, சயின்ஸ், ஆர்ட்ஸ் இப்படி வந்து கொஞ்சம் வந்து அலைன்மெண்ட் தப்பாக இருக்குது. ஸோ இது வந்து சரியாக வரும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது சரியாக வரதுக்காக என்ன பண்ணணும், ஹவர்ஸ் வந்து ரோ ஸ்பேனை வந்து யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். இதுக்காக ரோ ஸ்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் டேபிள் வேணும்னா நம்ம காலம் ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணி சென்டரில் வர வச்சோம். இப்போது ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரோவை ஃபுல்லாக ஆக்குப்பை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஹவர்ஸ் வந்து அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ரோ ஸ்பேன் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ரோ ஸ்பேனை வந்து யூஸ் பண்ணி ரோ ஸ்பேன் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துட்டேன். அண்ட் இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹவர்ஸோட ரோ ஸ்பேஸை வந்து அது வந்து எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இன்னும் நம்ம கோடிங் அதாவது டேக் போட அது வந்து எடுத்துக்கிட்டே போகும். அதோட 10 ஸ்பேஸ் வர வரைக்குமே. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஒரு காலம் வந்து மிஸ் ஆகுது. என்ன, நம்ம வந்து TDயில் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நம்ம வந்து 5 டேஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் 4 பீரியட்ஸ் தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அது வந்து கொஞ்சம் தப்பாயிடுச்சு. ஸோ அதையும் நம்ம இப்போ மாற்றிடலாம். நம்ம இன்னொரு TDயை வந்து ஆட் பண்ணணும். அது நான் ரெக்கார்டிங்கில் மறந்துட்டேன். ஸோ வந்து அது நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது பாருங்கள். ஸோ இப்போ இந்த இமேஜை பாருங்கள். இப்போ நம்ம லஞ்சுன்றதை தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ லஞ்சுன்றது ஒரு ரோவில் இருக்குது. காலம் ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ நான் ஒரு ரோவை கிரியேட் பண்ணிவிட்டேன். அண்ட் TDக்குள்ளே லஞ்சை போட்டுட்டு அது காலம் ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணதுனால அந்த TD டேகுக்குள்ளே நான் கால் ஸ்பேன் அப்படின்றதை வந்து யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கால் ஸ்பேன் ஈக்குவல் டு 400 வந்து கொடுத்துக்கிட்டேன். இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு TDயில் லஞ்சு வந்துருச்சு. ஆனால் காலம் ஸ்பேஸும் நம்மளுக்கு அலோகேட் ஆகிடுச்சு. ஆனால் லஞ்சுன்றது சென்டரில் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு சைடில் இருக்குது. அண்ட் ஃப்ரைடேக்கு கீழே ஒரு டேட்டா பேஸ் நம்ம கொடுக்கல. இதுவும் பண்ணிடலாம். இப்போ
நான் டிடிக்குள்ளே மேக்ஸும் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரைடே கீழே வந்து வரணும். ஸோ வந்து நான் இங்கே டிடிக்குள்ளே மேக்ஸும் கொடுத்துட்டேன். அதை வந்து காப்பி பண்ணி நான் இன்னொரு நம்ம 2 இது காலம் கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அங்கேயும் வந்து நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம வந்து இந்த லஞ்ச் ரோக்கு வந்து வந்துடலாம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், கால் ஸ்பேன் வந்து கொஞ்சம் 500 கொடுத்து பார்க்கலாம். அண்ட் இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு அது அலைன் கரெக்டாக ஆகுதான்னு சொல்லிட்டு. அப்போ கூட நம்மளுக்கு அது வந்து ஒரு சைடில் தான் இருக்குது, சென்டரில் வந்து அலைன் ஆகலை. இதுக்காக தெரியுமா, இது ஒரு சைடில் இருக்குது, சென்டரில் அலைன் ஆகலை. ஆக்சுவலாக இது நம்ம வந்து டிஹெச் அப்படின்ற டேகுக்குள்ளே கொடுத்தா தான் அது வந்து சென்டரில் அலைன் ஆகும். இது நம்ம டிடின்னு கொடுத்ததுனால அது ஒரு காலம்னு சொல்லிட்டு ஒரு காலம் இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம அது டிஹெச் அந்த டேபிளோட ஹெட்டாக மாத்திரம்னா அது ஹெட்னு நினச்சி கொஞ்சம் சென்டரில் வரும். ஸோ இதை நம்ம ஹெட்டில் கொடுத்துட்டு அந்த சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தீங்களா நம்மளுக்கு வந்து லஞ்சுன்றது இப்போ சென்டரில் வந்து அலைன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பாதி ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். நம்மளுக்கு மேக்ஸ் கொடுத்ததும் வந்துருச்சு. ஸோ இன்னும் பேஸில் இருக்க ஒர்க்கை வந்து பார்த்துக்கோ. நம்ம அந்த டைம் டேபிள் முடிக்க இன்னும் 2 காலம் வந்து வந்துருச்சுன்னா முடிஞ்சிடும். ஸோ ஒரு ரோவை வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்குள்ளே நான் இதை வந்து காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிட போகிறேன். இப்போ ஒரு ரோக்குள்ளே நான் அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு ரோக்குள்ளே நான் வந்து அந்த காப்பி பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நம்மளுக்கு தேவை 2 ரோ அண்ட் செட் ஆஃப் காலம்ஸ். ஸோ 2 ரோ, ஒரு ரோவை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் கொடுத்துட்டேன். அண்ட் இன்னொரு ரோவை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நான் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் டைம் டேபிளும் வந்து கரெக்டாக வந்து அதே மாதிரி அலைன் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹவர்ஸுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த எண்ட் வரைக்குமே வந்து அது வந்து ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிச்சு. லஞ்ச் டைம் டேபிள் அண்ட் அதுக்குள்ளே இருக்க டிடிலாம் வந்து கரெக்டாக அலைன் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் செல் பேடிங்கோ செல் ஸ்பேஸிங்கோ வந்து பார்க்கல. ஸோ இந்த 2 தாக வந்து எப்படி யூஸ் ஆகுறது பார்க்கலாம். வெயிட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த லஞ்சுக்கு கீழே இருக்க இந்த டிடி இருக்கலாம், இதில் மேக்ஸு இருக்கிற இடத்துல இப்போ இந்த டைம் டேபிளை வச்சு செக் பண்ணி பாருங்களேன். இதில் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது வந்து ஒரு 2 ரோவை வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த மேக்ஸ்ன்றது நம்மளுக்கு வராது. ஸோ அங்கே ப்ராஜெக்ட்ன்றது வரும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம அப்போ என்ன பண்ணுவோம், டிடி இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ரோவில் ஒரு டிடியும் அண்ட் செகண்ட் ரோவில் இருக்க இன்னொரு டிடியும் அந்த 2 மேக்ஸையும் எடுத்துட்டு நம்ம டிடி ஃபஸ்ட்டு இருக்கிற ரோவில் டிடிக்குள்ளே நான் வந்து ப்ராஜெக்ட்னு வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் அதுக்கு நம்ம என்ன வந்து யூஸ் பண்ணுவோம், ரோ ஸ்பேன் தான் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு தேவை 2 ரோவை வந்து ஆக்குபை பண்ணி ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு அந்த பேர் இருக்கணும். ஸோ வந்து நான் ரோ ஸ்பேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி டூன் வந்து கொடுத்துக்க போகிறேன். அண்ட் இதை வந்து நம்ம டூன் கொடுத்துக்கிட்டு அந்த ப்ராஜெக்ட்னு வந்து கொடுத்துக்க போகிறோம். ஓகேவா, இப்போ இதை நம்ம சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், பார்த்தீங்களா அந்த 2 மேக்ஸும் வந்து போயிடுச்சு அண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு அந்த ரோவோட ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணி ப்ராஜெக்ட்ன்றது கிடச்சிருச்சு. ஸோ நம்ம இதுக்கப்புறம் செல் பேடிங்கோ செல் ஸ்பேஸிங்கோ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த வித்தை வந்து எடுத்துலாம். இவ்வளோ நேரம் நம்ம வித்து வச்சு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நம்ம வித்தை வந்து எடுத்து ரன் பண்ணி பாருங்களா. நம்ம வித்தை வந்து எடுத்ததுனால நம்மளோட அவுட்புட் பேஜ் பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்மாலாக வந்து வந்துருச்சு. ஸோ வித்து கொடுத்தனால நம்மளுக்கு அந்த வித்து அளவுக்கு அலைன் ஆயிடுச்சுல. இது நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த டேபிளில் வித்து ஹைட்டை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் செல் பேடிங் செல் ஸ்பேஸிங்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வித்தை வந்து நம்ம எடுத்த ஸ்பேஸில் செல் பேடிங் அப்படின்னு வந்து நான் கொடுத்துக்க போகிறேன். செல் பேடிங் ஈக்குவல் டு டபுள் குவாட்ஸில் நான் வந்து கொடுத்துட்டேன். இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட அவுட்புட் பேஜ் பார்த்தீங்களா இந்த மாதிரி வியூ ஆயிருக்கு. ஆக்சுவலாக பேடிங்னா என்ன தெரியுமா, உள்ளே இருக்க ஸ்பேஸை வந்து ஃப்ரீ படுத்தும். உள்ளே இருக்க ஸ்பேஸை வந்து 10 இது பண்ணி அது வந்து கொஞ்சம் ஃப்ரீ படுத்தும். பேடிங்னா அதுதான் வந்து மீனிங். செல் ஸ்பேசிங்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து செல் ஸ்பேசிங்கில் நான் 5 வந்து கொடுத்துட்டேன். அது இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் அந்த பார்டர் லைனுக்குள்ளே, அதாவது வெளியே இருக்க ஸ்பேஸ் ஃபுல்லாக வந்து 5 ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். இதை நம்ம கொஞ்சம் அதிகமான வேல்யூ கொடுத்து ரன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நான் செல் ஸ்பேசிங்கில் 20 வந்து கொடுக்க போகிறேன். இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பாருங்களேன் அவுட்புட் பேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அந்த பார்டர் லைனுக்குள்ளே இருக்க அவுட்டர் ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி காமிக்கும். ஸோ வந்து ஸ்பேசிங்னா என்னன்னு உங்களுக்கு இந்த இமேஜ் பார்க்கும்போதே புரிஞ்சு. இதே மாதிரி பேடிங்குக்கும் நம்ம கொஞ்சம் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் 13 கொடுத்துட்டேன். அண்ட் இதை சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணி பாருங்களேன். இப்போ நம்மளுக்கு உள்ளே இருக்க ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா மண்டேக்கு எவ்வளோ கேப் இருக்குது. ஸோ உள்ளே இருக்க ஸ்பேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அது ஸ்பேஸ் வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ பேடிங்கிறது இதுதான் அண்ட் ஸ்பேசிங்கிறது அவுட்டர். ஓகேவா, இப்போது சரி ஓகே, இப்போ நம்ம 4 டைப்பை வந்து பார்த்துட்டோம். அண்ட் நம்மளோட வித்து கொடுத்தா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து அலைன் ஆயிடுச்சுல. ஸோ இந்த டைம் டேபிளும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஃபஸ்ட்டில் இருக்க டைம் டேபிளும் சேமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து டேபிளை யூஸ் பண்ணி இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய HTML பேசிக்கில் வந்து நம்ம அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்க போகிறோம். இந்த மாதிரி ப்ரீ டிஃபைன்டான நிறைய டேக்ஸ் இருக்குது. நம்ம டெவலப் பண்ண போகிறது இல்லை, நம்ம எடுத்து யூஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு என்னென்ன தேவை, எது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டேக்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி அதை தேடி நீங்கள் வெப்சைட்டில் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்டை வந்து இல்லைனா நீங்கள் ஏதாச்சும் டெவலப் பண்ண நினைக்கிறீங்கன்னா அது பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம சேனலில் கூட இந்த மாதிரி பேசிக்லேருந்து அட்வான்ஸ் டேக் வரைக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் நம்ம டேக்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். ஹாப்பி டேக்ஸ், பை பை.